இந்த மாதிரி சாட்டினும் அதே போல் இந்த மாதிரி பாலிஸ்டர் மாதிரியான துணிகள்லாம் சில்க் காட்டன் இந்த மாதிரிலாம் தைக்கும் போது என்ன ஆகும்னா ஒவ்வொரு நேரம் வந்து நூல் வந்து அடியில் சிக்குப்பட்டுரும். சிக்குப்பட்டால் நமக்கு என்னென்னா ஈவன் எரர் காட்ட ஆரம்பிச்சிடும். அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சுவிட்சை மேலே இருக்கக்கூடிய சுவிட்சை பின்னாடி வரும், இதை ஆஃப் பண்ணிட்டோன்னா ஆஃப் பண்ணதுக்கப்புறம் என்னன்னா இந்த லைட் நின்றும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் இந்த இதுக்குள்ளே வந்து திருப்புளியை கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கம்பியாக இருக்க மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இதுக்கு பின்னாடி ஒரு ஹோல் மாதிரி தெரியுதா, இதுக்கு நேராக அப்படி கொண்டு போய் கரெக்டாக அப்படி வச்சுட்டு இது அப்படியே பின்னாடி இப்படி பின்னாடி தள்ளணும். தள்ளிட்டு திரும்ப என்ன பண்ணணும்னா சுவிட்சை ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த பாலிஸ்டர் நூல்லாம் அடியில் போய் சிக்க தான் செய்யும். இப்போ வந்து நீங்கள் இதை தைக்கிற துணியில் வந்து எப்படியோ ஒரு இடத்துல வந்து கிழிஞ்சிருது அப்படின்றப்ப நீங்கள் வெறுமனே சாதாரண அதே கலர் துணியை நீங்கள் வச்சு அடிச்சிங்கன்னா உங்களால் தைக்க வராது. அதனால என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கேன்வாஸ் அயனிங் கேன்வாஸில் இதே இதுக்கு மேட்ச் ஆகிற துணியை வந்து அதோட பின் சைடில் வச்சு நான் அயன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அயன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணால் கிழிஞ்சதனுடைய பின் பகுதியில் இந்த துணியும் ஒன்றா இருக்க மாதிரி இப்படி வச்சுக்கணும். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேன்வாஸ் தெரியணும். இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நான் தையல் போட போகிறேன். உங்களுக்கு தெரியணுன்றக்காக இப்போ காட்டுறேன். என்னென்னா இப்போ இதில் கரெக்டாக இந்த எப்படி கிழிஞ்சிருக்கோ அதே போல் அது ஒரு வெறுமன ஒரு தையல் இந்த மாதிரி. அடுத்தது இந்த சைடு இப்படி தைச்சிடணும். இப்போ என்ன பண்ணணும்னா இப்படி நம்மளுடைய 2 விரலையும் இப்படி வச்சுக்கணும். வச்சு லேசாக துணியை நீங்கள் இப்படியே லேசாக இழுக்கணும். கை உள்ள விட்றாத அளவுக்கு லேசாக இந்த மாதிரி துணி வந்து சுருக்காத அளவுக்கு லைட்டாக போடுறோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டால் தான் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நீங்கள் பின்னாடி இந்த இது வந்து இவ்வளோ துணி இருக்குல்ல, இது தேவையில்லைன்னா நீங்கள் கரெக்டாக அடி துணியை திரும்ப கரெக்டாக அதுக்கு மேட்சான கலரில் தைச்சாச்சு. தைச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க எக்ஸ்ட்ரா அதெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டோம். இது வந்து உங்களுக்கு எப்பயுமே கிளியாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் ஃபியூசிங் டேப்பெல்லாம் வச்சு ஒட்டிட்டு நீங்கள் துணி மேலே வச்சு ஒட்டிட்டு அப்படியே விட்டிங்கன்னா அடுத்த செகண்டு நீங்கள் கையை வச்சு இப்படி இழுத்தாலே என்னாகும், அந்த கிழிசல் திரும்ப அதே மாதிரியே ஆகிப்போயிடும். அதனால தான் நம்ம சொல்கிறோம், நம்ம நெக்குக்கு வைக்கக்கூடிய சுடிதார் நெக்குக்கு வைக்கக்கூடிய அயனிங் கேன்வாஸில் கிழிஞ்ச துணிக்கு ஏற்ற மாதிரியான அதே கலர் துணியில் வச்சு அயன் தேய்ச்சிட்டு தைக்கும் போது உங்களுக்கு எப்பயுமே வந்து கிழியாது. அந்த கிழிஞ்ச இடம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம இந்த துணியை விட நம்ம தைச்ச தையல் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்.